குழந்தைகளுக்கு கவர்மெண்ட்ல போற தடுப்பூசிகள் போதுமா அப்படின்ற கேள்விக்கு பல பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கு. அதுக்குரிய விடையை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கவர்மெண்ட்ல குழந்தை பிறந்த உடனே போடுற தடுப்பூசிகள் பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, ஓரல் போலியோ 1.5 மாசம், 2.5 மாசம், 3 மாசம் இந்த டைம்ல போடுற 6 தடுப்பூசிகள் கூடிய ஒரு தடுப்பூசி, ரோட்டா வைரஸ் தடுப்பூசி, அப்புறம் நியூமோகாக்கல் தடுப்பூசி இது போடப்பட்டு அதுக்கப்புறம் 9ஆம் மாசம் தடுப்பூசி போடப்படுகிறது. அதுக்கப்புறம் 1.5 இயர்ஸ்ல ஒரு தடுப்பூசி போடப்படுகிறது. நம்மளுக்கு தெரிந்ததே. இதுல தவிர இருமல் சளி வர்ற ஃப்ளூ தடுப்பூசி கவர்மெண்ட்ல இல்லங்க. சரியா? மஞ்சக்காமலை வர்றதுக்கு காரணமா இருக்கிற ஹெப்படைட்டிஸ் ஏ அதற்குரிய தடுப்பூசி, அப்புறம் மூலக்காய்ச்சலுக்குரிய மெனிங்கோகாக்கல் தடுப்பூசி, ரொம்ப அதிகமா குழந்தைகளுக்கு வர்ற அம்மை தடுப்பூசி அதாவது சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி கவர்மெண்ட்ல இப்போதைக்கு சப்ளை இல்ல. பல விஷயங்கள் கவர்மெண்ட் முன்னேறிட்டு இருக்கு. பல குழந்தைகளுக்கு நிறைய ஏற்கனவே இல்லாத தடுப்பூசிக்கெல்லாம் இப்ப போடப்பட்டு இருக்கு. வருங்காலத்துல தடுப்பூசி இந்த டைபாய்டுக்குரிய தடுப்பூசி கவர்மெண்ட்லயே கிடைக்கலாம். பட் அது வரைக்கும் நாம சும்மா விட்டுற முடியுமா? நம்ம குழந்தைகளை நாம இந்த மாதிரியான தடுப்பூசிகளை நம்ம போட்டு தான் ஆகணும். பிரைவேட்ல இருக்கிற டாக்டர்கிட்ட நம்ம ஆலோசனை பெற்றுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.